Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at Doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட Mr. Ganesh sir இருக்காரு, a client from Selayur. வணக்கம் சார். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹார்ட்ஃபுல் ரிவ்யூவை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டார். ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா more than 5 days ஆஃப் ட்ரைனிங் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு 5 daysல more than 20 hours ஆஃப் டிரைவிங் செஷன் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளோட டாஸ்க் நம்ம எப்படிலாம் கொடுத்தோம், ட்ரைனிங் எப்படிலாம் போச்சு அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சார் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணார் அப்படின்றத நான் ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு ஃபேவராக சொல்லலை. ஸோ அவர் என்ன ஃபீல் பண்ணார், நம்ம ட்ரைனிங் அகாடமிக்கு வரத்துக்கு முன்னாடி அவரோட டிரைவிங் லெவல் எப்படி இருந்தது, ஸோ இப்போ அவர் எப்படி டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம என்னெல்லாம் டாஸ்க்கு கொடுத்தோம், நம்ம ட்ரைனிங்க்கும் மற்ற ட்ரைனிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அவர் பார்த்தாரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம ஜஸ்ட்டு கேட்போம். வணக்கம் சார். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சூஸ் பண்ணீங்க, ஸோ நம்மக்கிட்ட எப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி நம்மளோட ட்ரைனிங் அகாடமியில் ஜாயின் பண்ணீங்க? ஓகே, ஸோ கார் வாங்கினதுன்றது என்னோட பெரிய ஆசை. ஓகே, ஸோ டிரைவிங் அ கார் இஸ் மை ட்ரீம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு கார் ஓட்ட தெரியணும் அப்படிங்கிறத யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஏன்னா யூடியூப்ஸில் தான் நம்ம எது வந்தாலும் கற்றுக்கிறதுக்கான ப்ரைமரி ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அப்படி நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ப்ரொஃபைல் ப்ளஸ் இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸும் பார்த்தேன். த வே ஆஃப் யூ நீங்கள் டீச் பண்ணுறது, நீங்கள் எப்படி உங்கள் கிளைண்ட்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஐ காட் இம்ப்ரெஸ்ட். ஸோ உங்களுக்கு நான் கால் பண்ணேன். ஸோ கால் பண்ணதுக்கப்புறமே டியூ டு லாக்டவுன் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியல உடனே. ஸோ லாக்டவுன் முடிஞ்ச உடனே ஸ்கெடியூல் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிரைவிங் கிளாஸ் போயிருந்தேன். அது ஆக்சுவலாக நார்மல் டிரைவிங் கிளாஸ் நம்ம போகிற மாதிரி பண்ணுற மாதிரி தான். ஸோ அவங்கக்கிட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ நான் எவ்வளோ ஓட்டினாகளுமே ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கல. ஏன்னா நான் பண்ணுறதான் பிரேக் நான் தான் கரெக்டாக அழுத்துறேனா, கிளச் நான் தான் கரெக்டாக அழுத்துறேன், இல்லை அவங்க அழுத்துறாங்களான்ற ஒரு கன்ஃபியூஷனாகவே நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருக்கேன். ப்ளஸ் எனக்கு சின்ன சின்ன நூக் அண்ட் கார்னர்ஸ்லாம் அவங்க பெருசாக சொல்லித்தரல. நார்மலாக ஒரு வண்டி ஒரு மெயின் ரோட்ஸில் ஓட்டுறது, ஒரு சின்ன லெஃப்ட் ரைட் திரும்புறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிய வந்தது. ஒரு காரில் இவ்வளோ இருக்குது, ஒரு டேர்னிங்கில் எப்படி திரும்பணும், எவ்வளோ ஸ்லோவாக வண்டி ஓட்ட கற்றுக்கணுங்கிறது உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இப்போது நான் 5th டேன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் எனக்கு இன்றைக்கே என் ஒய்ஃபை நான் தனியாக கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன். ஒரு 8 to 10 கிலோமீட்டர்ஸ் நான் போயிட்டு வந்துட்டேன். ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் இன்புட்ஸ் தான். ஸோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. இவரோட ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னல். பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ வாட் எவர் ஹீ இஸ் சேயிங் அதை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம கார் எக்ஸலண்ட்டாக ட்ரைவ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஸோ விவர்ஸ், சாரோட ஹார்ட்ஃபுல் ரிவ்யூ உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ சாரோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேலையூரில் இருக்குது, நம்மளோட லொக்கேஷன் டி நகரில் இருக்குது. ஸோ சார் என்கிட்ட இந்த லாக்டவுனில் தான் கால் பண்ணார். கால் பண்ண உடனே சார் நீங்கள் எனக்கு லாக்டவுன் முடிஞ்ச கையோட வந்துருங்க அப்படின்னு சொன்னார். இனிஷியலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 4 ட்ரைனர்ஸ் இருக்காங்க, அதில் எதனா ஒரு ட்ரைனர் சூஸ் பண்ணி அனுப்பலான்னு தான் பார்த்துருந்தேன். பட் ஏதோ எனக்கும் சாருக்கும் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்தது ஃபோன்லேயே. ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ரொம்ப மிங்கிள் ஆகிட்டோம். ஸோ நானே வந்து அவருக்கு வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மெயினாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிரைவிங் சேனலுக்கும் மற்ற டிரைவிங் இன்ஸ்டியூட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே இன்டர்நேஷ்னல் டிரைவிங் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த டிரைவிங் லெவலே வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் அவர்கிட்ட நான் கேட்க போகிறேன். ஸோ இந்த ரிவ்யூ செஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த உங்களோட டிரைவிங் இன்ஸ்டியூட் நல்லா இருந்தது சார், உங்களோட வே ஆஃப் டீச்சிங் நல்லா இருந்தது சார், இது எல்லாமே நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் கிளைண்ட்டோட மைண்டில் என்ன ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, நம்ம சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்ஸை அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் செக் பண்ணுவோம். சார், ஒரு ஜிஎஸ்டி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும் ஒரு பிகினராக? ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக வந்து லேன் ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு ஜிஎஸ்டி ரோட்டில் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரே சமயத்தில் நிறைய வண்டிங்க வரும். ஸோ லேன் ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லேன் எடுக்கிறோம் அப்படின்னா லெஃப்ட்டு திரும்புகிறோம் அப்படின்னா லெஃப்ட் மிரர் பார்க்கணும். ஸோ ரைட் எடுக்கிறோம் அப்படின்னா ரைட் மிரர் பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு 2nd கியர்லேருந்து 3rd கியர் ஸ்பீடு போயிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி கியர் ஷிஃப்ட் பண்ணணும், கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணணும். மோரோவர் உங்களுக்கு வண்டி ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக ஜட்ஜ் பண்ணி ஸோ 360 ஃபோக்கஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஆமாம், ஓகே. ஸோ ஒரு ஜிஎஸ்டி ரோட்ஸில் எப்படி ட்ரைவ் பண்ணணுன்ற கான்செப்ட் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு பிகினர்ஸ் மட்டும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸும் இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும். ஒரு மார்க்கெட் ரோட்ஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஆவரேஜாக என்ன ஸ்பீடு சார் மெயின்டைன் பண்ணுவேன், ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் எப்படி பார்த்துப்பேன், உங்களோட அனலைசேஷன் எப்படி இருக்கும்? ஓகே, ஒரு மார்க்கெட் ரோட்டில் நீங்கள் ஸ்பீடுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 25 மேலே போகக்கூடாது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இல்லை 2nd கியரில் தான் போகணும். ஏன்னா அங்கே வந்து ஜனங்க வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருப்பாங்க, கிராசிங்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு
வண்டி ஓட்டுறது வந்து நீங்கள் 25க்குள்ளே ஓட்டினா தான் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஸோ அலைன் பண்ணிக்கணும். உங்களுக்கு இப்போ ஒருத்தவங்க நடந்து போகிறாங்க அப்படின்னா முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு அலைன் அவர் கார். டிஸ்டன்ட் அனலைசேஷன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ட்டாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நோ க்ளோஸ் அட்ஜஸ்ட்மென்ட். மார்க்கெட் ரோட்ல யாராவது நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிப்பீல்? ஒன்று அவங்களுக்கு வழி விட முடிஞ்சால் வழி விட்டுறணும். அப்படி இல்லாட்டி ஹார்ன் அடிச்சு இல்லை நான் இது பண்ணி நம்ம வெயிட் பண்ணிட்டு நம்ம மூவ்மெண்ட் போயிடணும். ஸோ வியூவர்ஸ், ஒரு பிகினர்ஸ் வந்து மெயினாக ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி தானே ஒரு வெஹிக்கிள் ஹார்ன் பண்ணாங்கன்னா அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணுவாங்க. அப்படி ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணும்போது ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க. சார் கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி யாராவது ஹார்ன் பண்ணாங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல லெஃப்ட்டில் அலைன் பண்ணிக்கணும், ஸ்பேஸ் இல்லை இடத்துல அப்படியே மூவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயம்லாம் அவர் பார்த்துருக்காரு. ஒரு ரிவர்சிங் எடுக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் மெத்தட் சார் ஃபாலோ பண்ணுவீங்க? ஓகே, ரிவர்ஸ் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிளச்சிலேயே தான் நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கணும். ஸோ மிரர்ஸ் 2 மிரர்ஸும் பார்க்கணும். லெஃப்ட் மிரரும் பார்க்கணும், சைட் மிரரும் ரைட் மிரரும் பார்க்கணும், நம்மளோட ஓஆர்விஎம்மும் பார்க்கணும், அவுட் சைடு ஆர்விஎம்மும் பார்க்கணும், ரியர் வியூ மிரரும் பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு இப்போ நம்ம லெஃப்ட்டில் திரும்பணும். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ரைட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம ரைட்டில் ஸ்டீரிங்கை திருப்பணும் அப்படின்னா நம்ம வண்டி பேக் வந்து லெஃப்ட்டில் திரும்பும். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படியே வந்து அந்த லெஃப்ட் ஆப்ஸ்டக்கில் இது பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். வண்டியை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு வண்டியை அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய். ஸோ ரிவர்ஸில் வந்து நமக்கு வந்து லெஃப்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஃப்ரண்ட் வந்து லெஃப்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ரைட்டு திருப்பிக்கணும். ஸோ ஃப்ரண்ட் வந்து ரைட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும், லெஃப்ட்டு திருப்பணும். ஸோ ஒரு அப்ஸ்டக்கிள்ஸ் ரைட்டில் இருந்தது அப்படின்னா லெஃப்ட்டு திருப்பணும்னு சொல்கிறாரு, லெஃப்ட்டில் அப்ஸ்டக்கிள்னா ரைட்டு திருப்பணும்னு சொல்கிறாரு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ சார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் நம்ம வந்து அவர்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணதில் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அவரோட கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு. நான் எதுவுமே சொல்லலைனா கூட அவரோட மைண்டில் ஃபுல்லாகவே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு என்னெல்லாம் டாஸ்க் நம்ம கொடுக்க போகிறோம்னா, நைட் டைம் ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கும், ஹைவே செஷன்ஸ் இருக்கும், பார்க்கிங் செஷன்ஸ் இருக்கும். எல்லாமே நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட் வியூவர்ஸ். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மேனரில் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார்டினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ நம்ம கிளைண்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ சார் மெயினாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவருக்கும் ஒரு ட்ரெயினருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ சார் நம்மளை சூஸ் பண்ணதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100% டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டராக என்னோட வீடியோஸு என்னோட அப்ரோச்சு ஒரு கிளைண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு வியூவர்ஸாக இருந்துட்டு இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இருந்து நம்மளோட வீடியோவில் இந்த பக்கம் வந்து நிற்கிறாரு. ஸோ நீங்கள் இப்போ அந்த பக்கம் இருக்கீங்க, நீங்களும் கூடிய சீக்கிரம் இந்த பக்கம் வரணும்னா இந்த பக்கம் வந்துடுங்க. வந்துட்டு நம்மக்கிட்ட ப்ரொஃபஷனலாக கற்றுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி இங்கே ட்ரைவ் பண்ணலாம். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் வியூவர்ஸ். தேங்க்யூ.